மலேசியாவின் பல்லின சமூகங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நோக்கில் 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான நல்லிணக்க கலந்துரையாடல் மாநாடு சபா கோத்தா கினாபாலுவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடகாங் ஹார்மோனி மடானி என்ற புதிய யுக்தியை முன்வைத்தார். தேசிய ஒருங்கிணைப்பின் 4 அடிப்படை கொள்கைகளான புரிந்து கொள்ளுதல், ஃபஹாம், மதித்தல், ஹொர்மாட், ஏற்றுக்கொள்ளுதல், தெரிமா மற்றும் கொண்டாடுதல், மேராய்கன் ஆகியவற்றின் மூலமே இந்த இலக்கு முன்னெடுக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். 200க்கும் மேற்பட்ட இனக்குழுக்களை கொண்ட மலேசியாவின் பன்முகத்தன்மை பலவீனம் அல்ல, மாறாக அதுவே நாட்டின் பலம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக ஊடக வெறுப்பு பேச்சுக்கள், தவறான தகவல் பரவல் மற்றும் பிற மதங்களை பற்றிய போதிய அறிவின்மை போன்ற சவால்களை குறிப்பிட்ட அமைச்சர் வட அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவின் வரலாற்று அமைதி உடன்படிக்கைகளை உதாரணமாக காட்டினார். மதங்களுக்கிடையிலான நல்லிணக்க கலந்துரையாடல் என்பது விவாதத்திற்கான தளம் அல்ல, மாறாக அது சமூகங்களுக்கிடையே நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு முக்கிய பாலம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் தளங்கள் வழியாக நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க அரசு எப்போதும் உறுதியுடன் இருக்கும் என்றார் அவர். பினாங் மற்றும் கடா மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் மெகா மால் பினாங் பிரைட் பினாங்க்கு வருகின்றோம். ஜூன் 17 தொடங்கி 21 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், சாரி, குர்தா, குர்தீஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்தில். தரமான பொருட்கள் நியாயமான விலையில் டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.